ஓம் நம சிவாய. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம தியானம் செய்வது எப்படி, இல்லை தியானம் அவசியமா என்பதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். முதல்ல எல்லாருமே சொல்லுவாங்க, தியானம் பண்ண நீங்கள் சாமியார் ஆகிடுவீங்க, தியானம் வாழ்க்கை முறைக்கு தேவையில்லை, அது சாமியாருங்களுக்கு தான், இல்லைனா பேச்சுலர்ஸ் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம வாழ்க்கை முறையில் தியானம் மிக மிக அவசியம். சில பேர் சொல்லுவாங்க, ஏதோ மன இறுக்கம் வந்தாதான், இல்லை கவலை இருந்தாதான், நோய் வந்தாதான் தியானம் பண்ணுவாங்கன்னு. அப்படி இல்லை. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தியானம் மிக 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 அவசியம். அதை பற்றி தெரியாதவங்க தான் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீ ஏன் தியானம் பண்ணுறீங்க, நல்லா தானே இருக்கீங்க வாழ்க்கையில், கல்யாணம் பண்ணிக்க தேவையில்லையா, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. முற்றிலும் தவறானது. தியானம் என்பது நம்ம இறைநிலையை உணர்வது. இறைநிலை உணர்வதற்காக சொல்லப்பட்ட கருத்துக்கள் தெளிவாக புரிவதற்கு தியானம் வழிவகை செய்யும். மேலும் நம்முடைய உடலை ஆராய்வதற்கும் தியானம் அவசியம். அதுதான் வள்ளுவர் பெருமான் சொல்லியிருக்காரு, ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ள. நம்முடைய உடம்பை பற்றி தெளிவாக தெரிஞ்சிட்டோம்னா அவன் தான் கடவுளுக்கு சமம் சொல்கிறாங்க. ஏன்னா கடவுள் வேற எங்கேயும் இல்லை, நம்முடைய உடலுக்குள்ளதான் இருக்காங்க அப்படின்றது அவருடைய கருத்து. சரி, எப்படிங்க செய்யறது, யாருக்கிட்ட செய்ய, எங்கேயா போய் தீட்சை வாங்கிக்கலாமா? முடிஞ்ச அளவுக்கு எங்கேயாவது நல்லா சொல்லி கொடுக்குறவங்க, ரொம்ப ஃபீஸ்லாம் அதிகமாக இல்லாமல் நியாயமான முறையில், இல்லை இதை தான் பண்ணணும் அதை தான் பண்ணணும், ரிஜிஸ்ட்ரேஷன் சத்திய பிரமாணம் சத்தியம்லாம் வாங்கிட்டு பண்ணுறாங்களா, அந்த மாதிரி தயவுசெய்து அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் தேவையில்லை. ஏனென்றால் யாரும் நமக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. யாரும் நாம் உணராத வரை வேறு யாராலும் உணர வைக்க முடியாது. அவங்க உணர வைக்கிறாங்கன்னா அவங்களுடைய உணர்வை தான் நமக்கு தூண்டுறாங்க. நம்முடைய உணர்வு எப்படி இருக்குன்னு எப்படி தெரியும்? ஒவ்வொருத்தருக்கும் உலகத்தில் பார்த்தீங்கன்னா கைரேகை ஒரே மாதிரி இல்லைன்றாங்க, தலையெழுத்து ஒரே மாதிரி இல்லைன்றாங்க, கண் இமைகள்லாம் ஒரே மாதிரி இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ அவருடைய உணர்வும் நம்முடைய உணர்வும் எப்படி ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு மட்டும் நம்ப முடியும். அதனால் அவங்க அடிப்படையாக ஏதாவது கற்றுக்குங்க. பட் என்ன, நீங்கள் உங்களால் என்ன உணர முடியுதோ அதுதான் தியானம். அதுதான் நிலைத்து இருக்கும். அதுதான் உங்களை உணர்த்தும், உங்களை உணர வைக்கும். சரிங்களா? அதனால் எப்படி செய்யறது அப்படின்னா, நார்மலாக 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு அவங்க ஏதாவது பயிற்சியில் சொல்லி கொடுக்குறாங்கன்னா அந்த மாதிரி கற்றுக்கலாம். அப்படி இல்லைங்க, என்ன இதுக்கு யாருக்கு இப்படியும் போகிறதுக்கு விருப்பம் இல்லை, நான் என்னுடைய வழி தனி வழி அப்படின்னு சொன்னீங்கன்னா 4 மணிக்கு எழுந்திரிச்சு உட்காந்துக்குங்க. கை காலெலாம் அலம்பிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு உட்காந்துக்குங்க. உட்காந்துக்கிட்டு அமைதியாக உங்களுடைய மூச்சு ஓட்டத்தையே கவனிங்க. சிறிது நாட்கள் உங்களுடைய மூச்சு ஓட்டத்தையே கவனிக்க எல்லாமே விளங்க வரும். நீங்கள் மகான்கிட்ட வேண்டனாலும் சரி, வேறு ஏதாவது தெய்வங்கள்கிட்ட வேண்டனாலும் சரி, உங்களுக்கு 4 மணிலேருந்து அந்த 5 மணிக்குள்ளே கண்டிப்பாக என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்டீங்கன்னா அதுக்குண்டான விளக்கங்கள் யார் மூலயமா வரும். இது உண்மை, சத்தியமான உண்மை. நம்ம என்ன சதயம் கேட்குறோமோ அதை வேற யாராவது விளக்குவாங்க. இது மகான்கள் சொல்லி அவங்க நம்ம யாரும் கூப்பிட்றது கிடையாது. நாம தான் பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு இருக்க மாதிரி அவங்க யாரையும் கூப்பிட்றது கிடையாது. அவங்க கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக விளக்கங்கள் சொல்லுவாங்க. எவ்வளோ நாட்கள் செய்யணுங்க, ஆயுசு ஃபுல்லாக செய்யணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதாவது ஆயுசு ஃபுல்லாக செய்யணும் தான், குறைந்தபட்சம் ஒரு 3 ஆண்டுகளாவது கண்டிப்பாக ப்ராக்டிஸ், செய்முறை பயிற்சி அவசியம். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு மரத்தை வளர்க்குறோம் அப்படின்னா அது செடியாக இருக்கும்போது என்ன பண்ணுறோம், ஆடு மாடுகள்கிட்ட இருந்து காக்கிறதுக்காக அதை வேலி மாரி வேறு ஒரு வேலியை போட்டு அமைக்கிறோம், பாதுகாக்கிறோம். அதே மரமான பிறகு அந்த வேலி போடுறோமா? இல்லையே. அந்த ஆட்டு மாட்டையை பிடிச்சி அதில் கட்டி தைரியமாக போகிறோம். அந்த மாதிரி நம்ம ஒரு நிலைக்கு வரும் வரை ப்ராக்டிஸ், முயற்சி, பயிற்சி அவசியம். ஒரு 3 வருஷம் வச்சுங்களேன். 3 வருஷம் தியானம் செய்ய உங்களுடைய நிலைகள் உங்களையும் அறியாமல் பிறர் கவனித்து உங்களுக்கு விளக்குவார்கள். உங்ககிட்ட ஒரு மாற்றம் தெரியுது, எதை செஞ்சாலும் சரியாக செய்கிறீங்க, பர்ஃபெக்டாக செய்கிறீங்க, பொறுமையாக செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மையும் அறியாமல் அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க. அப்போது தியானம் ஓரளவுக்கு உயர்ந்துட்டோம் அப்படின்னு நினச்சிக்கலாம். அதுக்கப்புறம் எப்படிங்க, தேவையில்லையா? அப்படி கிடையாது. நம்முடைய ஒவ்வொரு செய்யக்கூடிய வேலைகளையும் முழு மனதோடு ஆழ்ந்து சரியாக செய்தோம்னால் அதுதான் தியானம். வேற ஒன்றுமே கிடையாதுங்க. செய்கிற வேலையை இன்வால்மெண்ட் முழு மனதோடு மகிழ்ச்சியோடு செய்யும்போது அதுவே தியானமாக அமைகிறது. இதுதான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இது எங்களுக்கு வேற வேலை இல்லை அப்படின்றவங்க எங்கேயாவது போய் உட்காந்து செய்யலாம், பிரச்சனை கிடையாது. பட் வேலை வெட்டி இருக்கவங்க என்ன செய்ய முடியும்? அவர்கள் வேலையை தியானமாக செய்ய வேண்டியதுதான் முறையான பயிற்சி.
சரியான முறையும் கூட. ஓகேங்களா? அது நேரம் சொல்லியாச்சு, எப்படி செய்வதுன்னு சொல்லியாச்சு. இப்போ உங்களுடைய மனம் போல விருப்பம் போல கண்டிப்பாக செய்து பழகுங்கள். வேற யாராவது சொல்றவங்க சொல்லுவாங்க, என்னங்க நீங்க தியானம் பண்றீங்க திடீர்னு சாமியாரா போறீங்களா அப்படின்னு சொன்னா, அவங்கள அறிந்த வரை மதிப்பீடு எப்படி செய்வாங்கன்னா அவங்க என்ன நினைச்சிருக்காங்களோ அதை வச்சுதான் மதிப்பீடு செய்வாங்க. இப்ப நான் என்ன கால்குலேஷன் போட்டு என் மனசுக்குள்ள வச்சிருக்கணும் அதை வச்சுதான் நான் கம்பேர் பண்ணி தான் சொல்லுவேன். தியானம் பண்றவங்க இப்படி போயிடுவாங்க, தியானம் பண்றவங்க அப்படி போயிடுவாங்கன்னு. உண்மையிலேயே அப்படிலாம் எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக ஒவ்வொருவரும் இறைநிலையை உணர்ந்தே ஆக வேண்டும். இறைநிலையை உணரும் போதுதான் வாழ்க்கையில் முழுமை பேரானது கிடைக்கும். அறிவு முழுமை, அது முக்தி. இந்த அறிவானது இறைவனே அறிவாக வந்து கொண்டிருக்கிறான் நம்முடன். அந்த அறிவை எப்பொழுது முழுமையாக அறிகிறோமோ அப்பொழுதுதான் நம்முடைய முக்தி நிலை ஏற்படும். அதனால அவசியம் தியானம் செய்யுங்க, பழகி பாருங்க, எப்படி இருக்கின்ற ரிசல்ட்டை உணருங்கள். உணர்ந்ததை மற்றவருக்கும் தெரிவிங்கள், தெளிவடைவீர்கள் வாழ்க்கையில். நன்றி, வணக்கம்.